வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிப்ஸ் மாதிரி தாங்க. அதாவது டாமரின் பேஸ்ட், புளி பேஸ்ட் எப்படி செய்கிறது, இதை வந்து 1 வருடம் வரைக்கும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். கெட்டு போகாமல் எப்படி செய்யலாம், மற்றும் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்காமல் நாம் இதை செய்ய போகிறோம். நிறைய புளியை ஊற வச்சு வேஸ்ட் பண்ணுறோம். மேலும் புளி ஊற வைக்க நிறைய நேரம் மறந்துடுறோம். இல்லை கரைச்ச புளி மிச்சம் ஆகுதுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துடுறோம். இது போலெல்லாம் அதிகம் வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த புளி பேஸ்ட்டை செய்து வச்சு எப்படி நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நான் பாருங்கள், ஒரு நாளைக்கு முன்னாடி இது கரைச்ச புளி தண்ணி இதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அது தெரியாமல் மறுநாளும் வந்து புளியை கரைச்சேன், அதுலேயும் மிச்சம். ஸோ இது எல்லாமே ஃப்ரிட்ஜிலே தங்கி போயிடுதுங்க. இது போல் வேஸ்ட் ஆகிறத தடுக்கிறதுக்கு தான் நாம் இப்போது இந்த புளி பேஸ்ட்டு செய்ய போகிறோம். மேலும் நம்ம வேலையை நிறைய குறைக்கும். தினம் புளி ஊற வச்சு கரைச்சி அது வேஸ்ட் ஆகிறது, ஊற வைக்க மறந்துடுறோம். இது போலலாம் நிறையா இருக்குது இந்த புளியை பொறுத்த வரைக்கும். இது வந்து நல்ல தரமான புளிங்க. நான் வந்து நம்ம சேனல் மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து சில பொருள்கள் குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு செய்து தரேன். அதனால் புளி வாங்குறது எனக்கு கொஞ்சம் கூடுதலாகவே தேவைப்படும். என் கணவர் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. இந்த கொட்டை இல்லாமல், இந்த மட்டைகள் எதுவுமே இல்லாமல், அந்த ஓடு இல்லாமல் பார்த்து. அது போல் புளி தான். 1 கிலோ புளி எடுத்திருக்கேங்க. எப்போவுமே புளியை நம்ம அலசிட்டு தான் ஊற வைப்போம். அதே போல் தான் அலசிட்டு எடுத்து நான் ப்ரெஷர் குக்கரில் சேர்க்குறேன். இதை வந்து போட்டு அப்படியே கரைக்கலாம் கூடாது. தண்ணியில், நல்ல தண்ணியில் போட்டு ஒரு அலசிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. அது மூழ்கிற அளவுக்கு, புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்து ஒரு 5 விசில் போல் விட்டு நம்ம எடுத்துடலாம். இதை நீங்கள் இரவு நேரத்தில், அதாவது படுக்க போகிற நேரத்துக்கு முன்னாடி இதை செய்து வச்சுருங்க. அப்போ மறுநாள் காலையில் நம்ம அந்த பேஸ்ட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டீல் குக்கரில் வைக்கிறோம், இந்த புளி வந்து வேகும் போது ஏதாவது குக்கர் ஏதாவது அழுக்காகுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒன்றுமே ஆகலை. பாருங்கள், நல்லா தான் விசில் வருது. குக்கர் உள்ளேயுமே வந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. மறுநாள் காலையில் நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே தான் நான் இதை ஆரம்பிக்கிறேன். நல்லா சாஃப்டாக, அதை தொட்டாலே ஒரு சில்க்கு மாதிரி, பட்டு மாதிரி இருந்ததுங்க. நல்ல புளின்றதுனால இதை அப்படியே வந்துட்டு கரைக்கிறதுக்குமே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அதிக சக்கை, ஓடு எதுவுமே கையில் குத்துறது எதுவுமே இல்லை. அதுபோல் நல்ல புளி வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த வேலை வந்து ரொம்ப சுலபமாகவே இருக்கும். சக்கைகள் அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து இதிலேருந்து கிடைக்கிற அவுட்புட் வந்து கொஞ்சம் அளவு குறையும், அவ்வளோதான். 1 கிலோ புளியில் எவ்வளோ பேஸ்ட் வருது நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. இப்போ பாருங்கள், மிஞ்சி போனால் நான் வச்சுருக்க புளியில் நார் தாங்க இருக்கும். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துங்க. ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது இல்லைங்களா, நிறையாவும் தண்ணீர் சேர்க்கக்கூடாது. சேர்த்து இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏங்க இது இவ்வளோ வேலை பண்ணணுமா? சாதாரணமாக நம்ம புளியை கரைச்சி கொதிக்க வச்சு ஸ்டோர் பண்ணால் தங்காதா? தங்குங்க. அது மிஞ்சி போனால் ஒரு 10 நாளைக்கு 2 வாரத்துக்கு நீங்கள் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே அப்படின்னா அது வந்து தங்காது. ஏன்னா அதில் தண்ணீர் தன்மை இருக்கும். இந்த ப்ராசஸில் செய்யும் போது 1 வருடமானாலும் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு உங்கள் வீட்டில் இது போல் கீரை வடிகட்டுற சன்னி, அதாவது ஸ்ட்ரெயினர் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தலாம். இல்லை நம்ம இந்த பொரிச்சு எடுப்போம் இல்லையா எண்ணெயில் போட்டு, அது போல் ஸ்ட்ரெயினர் இருந்ததுன்னா அதுலேயும் நீங்கள் பயன்படுத்தலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது கரண்டியில் வச்சாலும் சரி வரலைங்க. நான் கையிலே தான் பண்ண ஆரம்பித்தேன். கையை நல்லா அலசிட்டு நாம் வந்து இது போல் தான் செய்ய ஆரம்பிக்கணும். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அந்த புளி பேஸ்ட்டை நல்லா வடிகட்டி எடுங்க. அது அடியில் வந்துட்டு பாருங்கள் எப்படி முத்து முத்தாக அந்த பல்ப்பு, எந்த ஒரு தூசியும் இல்லாமல் அப்படியே சாஃப்டாக இருக்குங்க. இது போல் பல்ப் இருக்கணும். அப்படியே தண்ணியாக நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு தண்ணியை ஊற்றி வடிகட்ட ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிடக்கூடாது. அது நமக்கு அடுத்த வேலையை வந்து ரொம்ப கஷ்டமாக்கிடும். அதனால் முடிந்த வரைக்கும் நல்ல கட்டியான பல்ப்பாக வந்து வடிகட்டி எடுங்க. மேலே வந்து வர சக்கைகளை அப்படியே நல்லா புழிஞ்சு இன்னொரு கப்பில் போட்டு வைங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேருந்து எவ்வளோ பல்ப் எடுக்கிறோன்றதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து செய்யலாம். நான் 1 கிலோ புளி எடுத்தேன்றதுனால கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க இதை நான் செய்கிறதுக்கு. நீங்கள் ஒரு 1/4 கிலோ புளி எடுத்து செய்து வச்சுக்கிட்டிங்கனாலே தாராளமாக போதும். நிறைய பேர் வந்து புளியே பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோடைய மரத்தில் ரொம்ப முக்கியமானு சொன்னால் புளிய மரம் இங்கே தான் விளையுது. நம்மளுடைய தட்பவெப்பத்துக்கு ஏற்றவாறு என்னெல்லாம் விளையுதோ அது நம்ம சாப்பிட்றதுக்கு தாங்க. அளவாக சேர்த்துக்கும் போது எல்லாமே மருந்து தான். ஜீரண சக்திக்கும் சரி, நம்ம உடம்பில் இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றத்துலேயும் சரி, ஒரு இம்யூனிட்டி பவர் கொடுக்கறதுலையும் சரி, இந்த முட்டி வலிகளை குறைக்கிறதுலையும் சரி, இதெல்லாம் புளி வந்து நிறைய வேலை பண்ணுது. அதனால் எல்லா குழம்பு வகைகள்லையுமே அதிகமாக சேர்க்காமல் அளவாக சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். அதனால் இந்த புளியை வந்து இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. நான் 2 ஸ்ட்ரெயினர்லேயும் போட்டு காமிச்சிட்டேன். இது தாங்க மிச்சம் இருந்த சக்கை. இதுவுமே நிறைய அதில் பல்ப் இருக்குது. அதனால் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து
நல்லா அழுத்தி பிசைஞ்சிடுறேன். பிசைஞ்சிட்டு பாருங்கள், இந்த நார் இது தாங்க ஃபைனலாக வேஸ்ட்டுன்னு சொல்கிறது. இந்த நார் மட்டும்தான். நம்ம தினம் கரைக்கிற புளியிலேயே இதை விட அதிகமாக வந்துட்டு ரெசிடியூவை தூரம் போடுறோம். ஆனால் 1 கிலோ புளியில் நம்ம எடுத்துருக்கிற சக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். இப்போ நான் அந்த சக்கையை மட்டும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதை வடிகட்டி எடுத்துடுறேன். இது நல்லா ஒரு பல்ப்பு மாதிரி, அதாவது நம்ம புளியோதரை சாதத்துக்கெல்லாம் புளி கரைப்போம் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்துருச்சு. இதில் கொஞ்சம் கூட மணல் தூசி எதுவுமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நாம் வடிகட்டி வச்சுருக்குறோம் பாருங்கள். இந்த பாத்திரத்தில் கூட எதுவுமே தூசி இருக்காது. இப்போ நம்ம வடிகட்டின அந்த பல்ப் கூடையே இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு வானலியில் இப்போ இந்த பல்ப்பை சேர்த்துடலாம். ஸ்டீல் வானலி இல்லைன்னா மண் சட்டி இதில் செய்யுங்க. இரும்பு பாத்திரத்தில் செய்யாதீங்க, ரொம்ப கருத்து போயிடும். அதனால் இது போல் பாத்திரத்தில் செய்யுங்க. லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. அடி பிடிச்சிருச்சுன்னா அதோடைய வாசனையே மாறிடும். 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்றேங்க. சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிங்க. நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது. அதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்னா நம்ம இதை சேர்க்குறோம், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம இதில் பெருசாக ப்ரிசர்வேட்டிவ் பவுடரோ இல்லை வேறு வினிகர் அதெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ அது மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் நான் ஒரு தாம்பாளம் போட்டு அந்த டைல்ஸ் எல்லாம் தெறிக்காத அளவுக்கு கொஞ்சம் மூடி மூடி வச்சு தாங்க நான் பண்ணேன். முழுசாக மூடலை, திறந்தாப்பில் நான் எப்படி மூடுறேன்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பேஸ்ட்டை உங்களுக்கு ஒரு தட்டில் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதை அப்படியே வழுக்கிக்கிட்டு கீழே வரைக்கும் வந்துடுது. ஏன் இப்படி வருதுன்னா அதில் அந்த நீர்த்தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது ஃபைனல் அவுட்புட் எப்படி வரணுன்னா, அந்த தட்டில் வச்சா அது கொஞ்சம் கூட வந்து வழுக்கக்கூடாது. இது சாத்தியமானா நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த தாம்பாளத்தை அப்படியே சைடில் வச்சு தாங்க நான் பண்ணேன். அதனால தான் தெறிக்காமல் நல்லா வெந்து வந்துச்சு. இந்த புளி பல்ப்பு செய்கிறது வந்து எனக்கு வான்மதி கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் தோழி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நான் இப்போல்லாம் இதை செய்துக்கிட்டு வரேன். இதை வீடியோ போடணுன்றதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நிறைய டைமு இந்த புளி ஊற வைக்க மறந்துடுவேங்க. ஆர்டர் எடுக்கிறதுக்கு இந்த பிரண்டை தொக்கு, சுண்டைக்காய் தொக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவேன். புளி மட்டும் ஊற வைக்க மறந்துடுவேன். அப்புறம் கடகடன்னு ஊற வச்சு அது செய்கிறதுக்கு அந்த டைம் தாண்டி தான் எனக்கு டைம் போகும். அதனால் இது போல் செய்து வைக்கும் போது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இப்போ கடைசியாக 90% வேலை முடிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு. நான் எலுமிச்சை சாறு வந்துட்டு கண்ணாடி பாட்டிலில் புழிஞ்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சுப்பேன். ஒரு 2 மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கணுன்றதுனால நான் குக்கரில் மறுபடியும் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா மறுபடியும் கடாயிலே வச்சோன்னா சுற்றி தெறிக்கும். இப்போ கண்டினியூஸாக ஒரு 15 நிமிஷம் கிண்ட ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா ஓரளவுக்கு அதில் தண்ணி பதம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக வத்திருச்சு. கண்டினியூஸாக கிண்டி ஒரு 15 நிமிஷம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் செக் பண்ணிடலாம். இப்போ அந்த தட்டில் நான் அந்த பேஸ்ட் எடுத்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட வழுக்கிக்கிட்டு வராது. இதை நான் உங்களுக்கு ஆட்டி காட்டுறேன், அந்த ஷேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போ கூட உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு வழுக்காது, அப்படியே ஒட்ட வச்ச மாதிரி நிற்கிது பாருங்கள். இதுதான் பதம். அதில் அந்த நீர்த்தன்மை இல்லைன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற விட்டுட்டு எப்படி அதை பதப்படுத்தணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம புளிஞ்ச சக்கைகள் இந்த 1 கிலோ புளியில் இவ்வளோ தாங்க சக்கை வந்தது எனக்கு. அதுவும் வெறும் நார், அந்த தோலில் கடைசி சக்கைங்க. இதையுமே தண்ணி ஊற்றி நான் பாருங்கள் அதை புளிஞ்சு எடுத்துட்டேன். ஏன்னா இது ஏற்கனவே நான் 2 நாளாக வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த புளி தண்ணி இங்கே இருக்குது, இது கூடவே அதையும் சேர்த்து கொஞ்சம் புளி தொக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ரெண்டுமே ஃப்ரிட்ஜில் தாங்க இருந்தது. இப்போ இதை நம்ம கரைச்சி எடுத்து இதை புளிஞ்சாலே பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது. சாதாரணமாக புளியை கரைச்சி நம்ம பல்பாக்கலாமா அப்படின்னா வேஸ்டேஜ் அதிகமாகும். ஒரு 10-15 நாளைக்கு மேலே தங்க வைக்கவும் முடியாது. ஸோ இந்த மெத்தட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் கரைச்ச புளி தண்ணியெல்லாம் ஒரு பானையில் சேர்த்துட்டு சட்டியில் அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா சுண்ட வச்சு எடுத்து வச்சுருவேன். இது போல் புளித்தொக்கு செய்கிறதுக்கே நமக்கு நிறைய நேரம் ஆகும். அதாவது புளி தண்ணியாக கரைச்சிட்டோன்னா. இது போல் பேஸ்டெல்லாம் செய்து வச்சோன்னா புளியோதரை ஈஸியாக செய்யலாம். ஒரு தொக்கு வெரைட்டி செய்யலாம். குழம்புக்கு எடுத்து சீக்கிரமாக கரைச்சிடலாம். நிறைய அதில் பயன்கள் இருக்குதுங்க. இப்போது இதில் எவ்வளோ புளி பேஸ்ட் நமக்கு கிடச்சிதுன்னு பார்க்கலாம். மதியானம் ஒரு 2:30 மணி ஆச்சு நான் செய்து முடிக்க. அப்படியே திறந்து வச்சு ஆற வச்சுட்டேங்க, கிண்டி கிண்டி விட்டு. இரவு 8 மணிக்கு தான் நான் இப்போ இதை வந்து எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். மேலே எந்த ஒரு தண்ணி சலசலப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. குக்கரில் அடி கூட பிடிக்கல. இப்போ அது எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 கிலோ புளி எடுத்து நம்ம செய்திருக்கிறோம். 1.86 கிலோகிராம், அதாவது 1 கிலோ 860 கிராம்
புளி தொக்கு நமக்கு கிடச்சிருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு கிட்ட வந்துருச்சுங்க. நீங்கள் சாதாரணமாக வீட்டுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து செஞ்சிங்கன்னா போதும். நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் ஆர்டரின் பேரில் நிறைய பொருள் செய்து தரேன். இந்த புளி பேஸ்ட் வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆறின உடனே ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும். இதை வந்து டெய்லி யூசேஜுக்காக பாட்டிலில் போட்டு வச்சுருக்கிறேன். ஜிப்லாக் கவர், சின்ன சின்ன கவர்ஸில் போட்டு நல்லா சீல் பண்ணி அதை ஒரு பெரிய கவரில் போட்டு ஃப்ரீசரில் வைக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸஸ் நல்லா ஏர்டைட்டாக இருக்குங்க. அதனால நான் இதில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி இதை நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். மிச்சத்தை வந்து இந்த பாட்டிலில் இருக்கிறத டெய்லி யூசேஜுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஃப்ரீசரில் இருக்கிறது எப்படின்னா, நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து வெளியில் வச்சு நல்லா ஆறின பிறகு அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வேறு டப்பாவில் வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சிடணும். தண்ணி இல்லாத கரண்டி பயன்படுத்துங்க. உங்களுக்கு இந்த புளி பேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி.